வராங்க. வீட்டு மேலே பிடிச்சிருந்தா பேர் கீதா. நாங்கள் தோட்டத்தில் வேலை செஞ்சிட்ருந்தோம். அப்புறம் இங்கே ஒரு கார் வந்து அப்படியே கமிழ்ந்து விழுந்துருச்சு. ஒரு சரியான சத்தம் வந்துருச்சு. அப்போ வந்து பார்த்தப்போ ஓடு ஜின்சீட்டு எல்லாம் ஒடுங்கி போயிடுச்சு. ஏன்னா அந்த வீடு இருந்ததுனால அந்த காரில் இருக்கிறவங்க 3 உயிரும் தப்பிச்சிருச்சு, ஒன்றும் ஆகலை. அதே அந்த இடத்துல வந்து அந்த வீடு இல்லைன்னா அந்த 3 உயிரும் இழந்து போயிருக்கும். என் பேர் டேவிட்டுங்க. நீங்கள் ஏழை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மைசூர்லேருந்து ஒரு கார் வந்துச்சு. கார் வரும்போது மேலேருந்து ஒரு டவுன் பஸ் வரும்போது அப்படியே ஸ்லிப் ஆகி அந்த வீட்டு மேலே விழுந்து அப்படியே நின்றுச்சுங்க. அதனால் இங்கே வேலை செய்கிறவங்கெல்லாம் ஓடி போய் அவங்க உள்ளுக்குள்ளவங்கள 2 குழந்தையும் ஒரு அம்மா அந்த ஐயாவையும் மேலே தூக்கி வச்சுட்டோம். அப்புறம் க்ரெயின் வந்து வண்டி எடுத்து டிராஃபிக்கெல்லாம் கிளியர் பண்ணி பார்த்தோன்னா அவர் ஏதோ அவருடைய கவனக்குறைவினால தான் அந்த கீழே போயிருக்கும் வண்டி. ஏன்னா மற்றபடி எதுவுமே அது பாதிப்பு இல்லைன்னா அப்படியேப்பட்ட ரோடு தான், இல்லை பெரிய ரோடு தாங்க. ஆனால் அந்த லெக்கில் ஒரு தடுப்பு சுவர் போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த லெக்கில் வர்றவங்க மட்டமாக இருக்கிறதுனால இங்கிட்டு இடம் இருக்குன்ட்டு கீழ் சைடில் இடம் இருக்குது, மேல் சைடில் இடம் இல்லை. ஆனால் அது அப்படியே ஒரு நேராக இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து எதுவுமே நல்ல ரோடு தான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அப்படி போயிடுறது அதில் போனதுனால தான் அந்த மாதிரி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.